ஆமா சொன்னால சொல்லாட்டி உண்மைதான். நேர பேர் வண்டி தானே இருந்தாலும் ஆத்துக்குள்ள வண்டி அங்கதான் நிக்கும். சரி எல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்டாப் இட்டு. ஒரு கடைக்கோ எங்கேயும் போயிட்டு ஒரு 2 நேரம் ஃபோன் அடிச்சாய்க்க அறுப்பியல. நீங்க இன்னைக்கு எனக்கு எதுக்கு ஃபோன் அடிச்ச? ரெண்டாவது என்னத்துக்கு அடிச்சேன்? எனக்கு தேவைக்கான அடிச்சேன். இல்லாட்டி அந்த கடையில தான் தர்பூசணி இருக்கு, ஒரு 4 பூசணி போல இருக்கு. யாருக்காண்டி கடைக்கு போனேன் சொல்லு? யாருக்காண்டி கடைக்கு போனேன்? சேலஞ்சு கண்டி. அது ஏன் பொறுப்பு. 2000 ரூபா தந்து இந்த பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது யாரு? இப்போ ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கிச்சுன்னா கரும்பு ஜூஸுக்கு பறக்கைக்கு போனோம். அப்போ அங்கே போனேன். இப்போ 200 ரூபா கொடுத்தாக்கி 6 ஜூஸ் தருவா. இவ்வளோல இருக்கும். நம்ம வீட்டில் 10-20 டிக்கெட் நீங்கள் வச்சிருக்கீல. 200 ரூபா தந்து கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு சொல்லி அதனாட்டி அதுக்கு ஒரு தர்பூசணி வாங்கினா ஒரு சர்பத்து வாங்கினா போட்டு குடிச்சிடலாமேன்னு நான் வாங்கினேன் மக்களே. இது தப்பா? அதுக்கு உங்ககிட்ட தானே கேட்கணும். ரூபா தந்தது நீங்கள்ல. கடையில் அந்த கடை தர்பூசணி அங்கிட்ட சரி நின்று வச்சாச்சு. 2வது ஃபோன் அடிச்சு அங்கே தான் 4 தர்பூசணி போல இருக்கு. அந்த நல்லா இருக்குமா நீ? ஒண்ணு கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கு. சரி வையினா வாங்க. இதுக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கணும்? அவிலே கேள்வி கேட்டது பதிலும் சொல்லுவாங்களாம். என்ன ஆசை மக்களே, நான் எவ்வளவு பாசமா போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த வெயிலுக்குள்ள அலைஞ்சு அப்ப கருத்து போயிருக்கனா? கருத்து பத்தியா வெயிலுக்குள்ள போயிட்டு இருந்திருக்க. அவ என்ன ஆசை கருவாளி மாதிரி இருக்கா? என்னது கருப்பாயிட்டு கரமோ இப்படி ஒரு மருமோல வச்சிருக்கேன் பேரு. பாரு மக்களாவே என்ன ஆசா மக்களே, நான் வாங்கிட்டு வர பொருளை சந்தோஷமா வாங்கணும்ல. நீ வாங்குறியாம்மா? சரி அந்த பேருங்க 2 வரும் பாத்துக்கிடுங்க மக்களே. இது சர்பத்து. நான் இதை கொண்டு பண்ணிட்டு அதை தூக்கிட மாட்டேன். இது தர்பூசணி பெருசு பெருசு இருந்து அது கொஞ்சம் விளையாட போல எனக்கு ஒரு டவுட். அந்த வந்து இரும்பி துப்பி கிடக்கா கோம்பே இருக்க போல உள்ளே துப்புனா ஏதோ வாந்தி எடுத்த மாதிரியே இருக்கு. இரும்பு நம்ம பிள்ளை. சரி இன்னும் பார்த்துக்கோங்க மக்களே. தர்பூசணி சரியான வெயில். ஒரு ஜூஸ் அடிச்சா கொள்ளலான்னு இருக்குதுங்க. அதான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஆசை அன்னைக்கு வந்து பாதாம் பால் வாங்கி கொடுங்க பாதாம் பால் வாங்கி கொடுங்கன்னு சொன்னீங்களா? அதனால என் காசுல நான் வாங்கிட்டு வந்தேன். வில்லே வரான், எம்டன் மகன் வரான். வில்லைன்னு சொல்லாதீங்கன்னா அதான் உங்க எல்லாரும் உங்க தம்பி எப்படி பயில இன்னும் யாத்திரை போட்டுருப்போம். அந்த பையன் வேணா நம்பிலாம் நிக்க கூடாது மக்களே. சரியா? இப்ப எங்க போறியா? அவன் எந்த தலையாவது போறான். மேய பேர் இருக்கும். மாப்பிள்ள வண்டி ஆஃப் ஆகாதோ பிரிவனும். ஆம்பளை போய் பொம்பளை கோழி தானே தண்ணி ஆம்பளை கோழி தடவ எவா பிடிச்சுதான்னு யாரு கோழி பிடிக்க போடலான்னு? நான் கோழி தம்பிக்கு பிடிக்கலான்னு. அசாக்கா என்ன இதை கண்டினியூ பண்ணுங்க. நான் கோழி பிடிச்சிட்டாரு பாருங்கடே. ஆத்துக்காரு கோழி பிடிச்சு கேட்டிருக்காரு. நாங்களும் வீடியோ நான் வீடியோ எடுத்து தர மக்களே உங்களுக்கு. வாங்க நம்ம வாங்க. நம்ம அக்கா நல்லா போயிட்டு எப்படி ஓட போறது? நீ பப்புளோ திறந்து விடணுமா? என் பிள்ளை என்ன பண்ணிய? இவன் எவ்வளவுக்கு கோழி பிடிக்க போறான்? எடுத்துட்டு ஓடியா. இப்போ உடனே மாப்பிள்ள அப்படியே அரிசியை போட்ட உடனே நின்று தார அத்தைக்கு அரிசி அப்படியே போட்ட உடனே மாப்பிள்ளைக்கு கைக்குள்ள வந்து இருக்கும் கோழி. கடவுள், இந்த பையன் காலில் செருப்பு போட்டிருக்கானா பரட்டிவோ மாப்பிள்ள? ஏன் தம்பிட்டி அது கபடி விளாடுகாவா? ஐயே அந்த கோழியா? ஏதோ அந்த சண்டை கோழியா? புடி உன செவ்வறு கரையில தான் போ. புடி தம்பி இப்ப கொடுங்க. தம்பி இப்ப கொடுங்க. இல்ல நான் செருக்க முடியாது. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல. அண்ணி 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 நீங்க போதுங்க. அண்ணி நீங்க போதுங்க. நீங்க இங்க வாங்க. என்ன உங்களை உங்க கபடி விளையாடக்கா கூட்டிருக்கு. அவன் எங்கடி இல்ல கோம்பை அந்த முக்குல மாட்டிக்கிட்டு வா. புடியா நீ இந்த போவோம் பொண்டாட்டி அந்த வருவா. நீங்க 2 இடத்துல யாரு கோழியை பிடிக்கன்னு நான் பாக்கணும். புடி புடி புடி
நைஸ் நைஸ் அல்ல நில்லு. நான் வரட்டேன் லே ஆமலை எனக்கு அறுப்பாய்க்கு திறக்குனே நீ இருக்க. வாழ்க்கையில இப்படி ஒருத்தன் கோழி பிடிச்சிருக்க மாட்டாம்ல. அது ஈஸியா மாட்டிருக்கோம். எங்க தம்பி எப்படி பாக்குற நல்லா பிடிச்சிருக்கு. ஏம்மா மூச்சு விட்டு வரட்டு வரட்டு ஓடு 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 தேவங்கிட்டு பிடிங்க 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 பிடிங்க. லேல எங்க அண்ணி நம்மள வின்னு லேடி மாப்பிள்ளை முன்னாடி என்ன செஞ்சு எவ்வளவு நேரம் இல்ல ஸ்போர்ட்ஸ் கேர்ள் பாத்தியா அன்னைக்கு தேங்கி சொல்லு. எப்படி செருத்து நின்னுச்சு தெரியுமா? சரி எதுக்கு தம்பி தம்பி சுட்ட தலை எனக்குன்னு கொண்டு வத்தல் பொடி போட்டு தடவி ஊச்சி விட்டுறலாம். சூர்யா சண்டை போட்டு பாக்க இந்த பையல எங்கேயா போருக்கு அனுப்பிட்டி. அங்க வேற ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கு. இந்த பையல அனுப்பிவிடு நாட்டை காப்பாத்துட்டு போய். ஆமா அப்பதான் கொண்டு போறான். என்ன வீடியோ எடுக்க வந்து என்னவோ ஆகி போச்சு. போ கோழி பிடிச்சிருக்கு. என்ன என்ன வீடியோ எடுக்கணும்னு எடுத்து லாஸ்ட்டு என்ன வீடியோவோ வந்துட்டு மக்களை. அப்புறம் எங்கள் அண்ணின்னா கையில் வச்சிருக்கிற கூட்டு வந்துட்டு நான் சமைச்சு கொண்டு வந்தது. திறந்து காமிங்க அண்ணி. எங்கள் நாகேஷ் வச்ச சாப்பாடு பிடிக்காம எங்கள் அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிச்சு. அதான் கொண்டு வந்திருக்கேன். நாகேஷ் தான் மக்களே என்ன கொண்டு வர சொன்னா. எங்கள் அண்ணி வந்து நீங்கள் இப்போ யாசிய பண்ணி அரைச்சி சாப்பிட மாட்டாவ. அதனால எங்கள் அன்னிக்கு நான் பீஃப் கொண்டு வந்திருக்கேன். பீஃப் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டக்குன்னு. நல்லா இருந்தா தின்னு பார்த்துட்டேட்டி. ஆவா யாரு எவன் தின்னா என்ன செத்தா என்ன? நான் முதல் திம்பம்ல. ஓ எங்கே காட்டணும்? காட்டிட்டேன். உனக்கு ஆமக்குள்ள இந்த வெளியே நாய்க்கு வைக்கக்கூடிய பிளேட்டு மாதிரி தந்துருக்கு. அப்படி சொல்ல இல்ல அண்ணா சொல்லிட்டா. முதர்ந்தே சொல்லு அவ சொன்னதை பத்தியா நீ சொல்லு. சாப்பிடுறியா? சாப்பிடு. ஆனா இந்த பப்புளு ரொம்ப சீப் இல்ல மக்களே. அள்ளியே திங்க மாட்டா பத்தியா? என்ன பாரு அவ இவ்வளவு அழகா அள்ளி திங்க பாரு. நீ அள்ளி தின்னியா? சிட்டி எவ பேசத டீ கேக்கறான் சொல்லுங்க டீ. அப்ப பப்புளு பெரிய பிள்ளை இல்ல சின்ன பிள்ளை பத்தியாமா? நீ இப்போ இதே மாதிரி தட்டுல போட்டு சாப்பிட்டீன்னா நீ பெரிய பிள்ளை இல்லைன்னா நீ சின்ன பிள்ளை தான். போ மட்டல் கனி தான் பெரிய பிள்ளை நமக்குலே. சாப்பிடுங்க சாப்பிட்டு சூப்பரா இருக்கா? சாப்பிட்ட உடனே அன்னைக்குள்ள டாஸ்க்கு தந்துடுறேன். என்ன டீ ரூம் போட்டு எங்க தம்பியை ஏசிட்டு இருக்கா? என்ன ஒரு அழகா சொன்னாமல. என்ன சொன்னாமா கொஞ்சம் சொல்லலாம். கடவுளே கடவுளே. என்னதோ ஒரு வீடியோ எடுக்க வந்து லாஸ்ட் குவாலியை பிடிச்சிருந்து செந்த தர்பூசணிய ஜூஸ் போட சொல்லி மணிக்கூர் ஒன்னாச்சு. போடு. அண்டா அண்டா மாதிரி இருக்கிற ஒரு ஆளு அதையும் சொல்லு பாருங்க. தர்பூசணியில வந்திருக்க வாழ்வ
என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் உடனே ஜூஸ் போட சொன்னா நீ காதல் பண்ணிட்டு இருக்க தர்பூசணில. என்ன பாருங்க, இந்த தர்பூசணி சிவர் பிரதர். ஆ சிவர் பிரதர், யாம் தம்பி. தர்பூசணி அப்படிதானே? சரி. உங்க பிரதர். எந்த பிரதர்? எந்த பிரதரும் உங்க பிரதர். சரி சரி ஓகே. அடி வாங்கி செத்துறாத வம்பா சொல்லிட்டேன். இப்ப நான் எங்க மணியத்தன்று தான் போவேன். அதனாலதான் நான் சொன்னேன் நீ கரெக்டா சொல்லிருன்னு. வெட்டி பிஞ்சியா? ஆமா பாத்தீங்களா? சரி வெட்டு வெட்டி. தம்பியார அக்கால ஒண்ணுங்கத ப்ரூவ் பண்ணுவாங்க. நீ மூடிட்டு இரு. அத வெட்டிதா ஒரு துண்டு இனிக்குவான்னு பாப்போம். ஏட்டி ஒரு துண்டு வெட்டிதாயா? எதுக்கு? வேற எல்லாரும் ஜப்பியே வேற இனிப்பு இருக்கான்னு பாக்கட்டுடி. வேண்டாம். சைடுல வெட்டிதா நைஸ் ஒரு துண்டு. இங்க அவ்வளவுதான் சதமா இருக்கு. இந்த இதே இல்ல. பாத்தியல மக்களே, மாசமா இருக்க பிள்ளைகளுக்கு கேட்டா உடனே கொடுப்பாள். வலிட்டி நானும் மாசமா இருக்கேன் தாட்டி. பாக்க ரொம்ப மோசமா இருக்கு. பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா என்ன பார்த்தா சொல்லலாம். சரி நீ இருக்கு மாசமா இரு. தனி 3வது மாசமா தானே இருக்க. உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்க. கொண்டாங்க. டேடி நடுவுல உள்ளது இனிக்கதான் செய்யும். குவாம்பேனுக்க மொளை. அப்படியா? எங்க அப்பா குழந்தைங்க கிடையாது. பிஞ்சுதான். நல்ல வேலை சர்பத்து வாங்கிட்டு வந்தேங்கட்டியா. ஜூஸ் ஆட்டே போட்டு. எலுமிச்சப்பழம் இருக்கா? இருக்கு. வித்தலானவருக்கு விளையவே இல்ல. கடை எந்த கடையில வாங்குவீங்க? வாங்குனது அப்படி, கடையும் அப்படி. என்ன கிழிஞ்சது போ. போயிடுங்க. சரியா இருக்கு. இனி சருக்கு கருப்பு என்னது? பாருங்க முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்கும் நாகேஸ்வரிய பாருங்க. ஏட்டி என்ன டீ பிரச்சனை? அண்ணா வா மோளு கொண்டு போடிப்போம். எப்ப ஆனா எங்க அப்பா கையில இருக்க கம்பா வாங்க டீ. வேண்டாம் சைல்ட் அபியூஸ். வேண்டாம் வேண்டாம் அடிச்சு விடாத பிள்ளைல. யூடியூப் பண்ண நம்மள தப்பா புரிஞ்சு பாரு. அடிக்காத. இந்த யூடியூப்னால பிள்ளைல அடி. அந்த 10 கிலோ தின்னுட்டு நீ ஈவாட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கணும். ஆமா சொன்னாலே கேட்டேனா? அபாசன் பண்ணதானே அறிவு இருந்தா எனக்கு. அப்போ பட்டி அபாசன் பண்ணா இந்த மாதிரி ஒரு தங்க கட்டி கிடைச்சிருக்க மாட்டி. அதான் மக்களே. அதான் என்ன நீ எல்லாம் அம்மையான்னு கேட்டா. முந்தானத்தை சப்பாத்தி போட லேட் ஆயிட்டேன். நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்தேன். குடத்தை தூக்கிட்டு வர இல்லன்னு கேட்க நீ எல்லாம் ஒரு அம்மையா? பிள்ளைங்கள் இருக்கு, சாப்பிட டைமுக்கு தரணும்னு உனக்கு தெரியுமா? என் தண்ணியே எடுத்துக்கிட்டு இருக்கா. இனி பிள்ளைங்களையும் சமைச்சு சாப்பிடணும் போலுக்கு. ஏன் நேரணி மண்டையில அடிச்சுட்டு போறா? கரெக்டா தானே அடிக்கணுமா இல்ல நான் அடிக்கணுமா எனக்கு தெரியும். அவ இடத்துல இருந்து பார்த்தா அவ சொன்ன கரெக்ட் தானே. உனக்கு தண்ணி தான் முக்கியமா? பிள்ளைக்கு சுவாறு கொடுக்கணுங்கிறதெல்லாம் உனக்கு அக்கறை இல்லையா? எனக்கு தெரியும் நீ தண்ணி வந்தா மாங்குன்னு எடுக்க போவான்னு. மக்களு என்ன நடந்துச்சுமா? கோழி சண்டை ஜெயிச்சுச்சாமா? யாருக்கு கோழி ஓடிச்சு? இதான் ஓடிச்சு. ஒன்னே மாதிரியா இருக்கு பத்தியா தம்பி? இல்ல இதுக்கெல்லாம் திறக்கி பிடிச்சாத. நீ திறக்குக்கே அது திறங்கி போயிருக்கான். நீ தம்பி அழகா இருக்காம்ல வர வர. இல்ல மரியாதை கேளுங்க. அம்மா கேளுங்க. கேளுலே சோறு தாமான்னு கேளுமா. சோறு தாடி பேண்டா. இல்லாட்டி உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாம்ட்டி ஒன்னே. ஏற்கனவே உங்களை எல்லாரும் பில்ல ரேஞ்சில பண்ணி வச்சிருக்காவப்ப நீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மகளிர் தினம். இன்னைக்கு நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி தரணும். ஆமா இல்ல இன்னைக்கு மகளிர் தினம் தெரியுமா? நீ சமைச்சு கொடு. அப்படி இல்ல அப்படிதான் சொன்னாவா? ஐயே என் தம்பி பாத்தியா? இதுக்குதான் நான் சொன்னேன் என் தம்பி ஒரு பால்வடிய குழந்தைன்னு. என் தம்பிக்கு சைஸ்ல தொட்டில் இருந்தா நானே போட்டுருவேன். ஏன் நான் கொடுப்பேன் என் தம்பிக்கு. ரெடி அதெல்லாம் விடு. வட்டல நீ பெரியப்பாக்கி
பட்ல நீ இங்க பாரு, நீ ரூபா தரேன்னு சொன்னல்ல குடு. அதுக்காண்டிதான் அம்மா மெசேஜ் செஞ்சா. ஆமா அம்மைக்கு எனக்கு தாங்கப்பா உண்மையிலே செலவுக்கு பைசா இல்ல. நீ என்ன நினைச்சிருக்க, உன் மோளுக்கு மட்டும் பச்சை பச்சை நோட்டா கொடுக்கா உண்டியல்ல போட தாமக்களை செல் எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். லோனுக்கு வச்சுட்டு பைசா இல்ல கையில. நீ அம்மை கையில கூட, அம்மை கையில பைசா இல்ல குடு, உண்டியல்ல பரவ போடலாம் குடு. அம்மைக்கு அப்பா கொடுக்கட்டு. இப்ப நீ எனக்கு தர முடியும் 30,000 ரூபாய் தான். நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க, 1000 ரூபாய் தான். அத்தைக்கு ஆப்பியோ தங்கமே மனசு வரலப்பா, லெடி மனசு வரலப்பா. முட்டுல யாரு யாரு விஜயத்தனா? விஜயத்தை எப்படி இருந்தா? அப்பாக்கு அக்கா. எனக்கு அக்கா கிடையாதவா. மக்கள் எப்படி? ஆமா அது அப்ப எங்க அப்பா இருக்கிற கேளு ஒரு நீ தவுட்டுக்கா வாங்கினதா தனி கேளு. இவனதான் தவுட்டு வாங்கிருந்து தாத்தா கேளு. தாத்தா நீ இவர எங்க அப்பா தானே தவுட்டு வாங்கினான்னு கேளு. நான் உனக்கு தரேன் தங்கம், என் தங்க புள்ள என்ன அழகா செலிச்சு பத்தியால. முட்டுல நீ ஏன் கூட பிறந்து தொலைச்சிருக்க, உனக்கு இல்லாத பாசம் நீ பெத்த பிள்ளைக்கு என் மேல இருக்கு. நீ நீ கிடையாது. ஆமா தேவையில்லாம தேவையில்லாம உன் அக்காள் அப்படி பேசாத. ஆமா ஆமா அத அவன்கிட்ட சொல்லு மக்களே, அவன்கிட்ட சொல்லு மக்களே. எங்க அத்தை பிறந்தனாலதான் நீனே பிறந்தன்னு சொல்லு மக்களே. அப்பே பிடிக்குமா அத்தைய பிடிக்குமா? அது யாரையும் யாருக்காண்டியும் விட்டு விடுக்க மாட்டாங்க அந்த தங்க பிள்ளை. இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை நோட்ட தாமக்களே ஒரு அடியில ஓடிட்டு போலியா பிடிக்க தந்துட்டா, எங்கிட்ட தந்துட்டா. ஏல 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 அடிக்காதல அவ அவ அழல. சரி அத்தை பாவம் பத்தியாமா. இதுக்குதான் ஒரு பொம்பளை பிள்ளை வேணாங்குது. எதுன்னு இல்ல 10 ரூபா கொடுத்துருக்க மக்களை ஏமாத்தாமட்டி ஒன்னே நீ அது தெரியாம வாங்கி வச்சிருக்க. வேண்டாம் தங்கம் வச்சுக்க தங்கம். வேண்டாம் 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 அத்தை நீ எனக்கே வாயில வரல. அவ என்னைய பாவம் பார்க்கல. அத்தை பாவம் தானே தங்கம். நீ குடுத்தியா? நீ சொல்லு அத்தைக்கு செல்லு எடு. நீ குடுத்தியா? அதே மாதிரி தான்னு சொல்லி கேளு. நான் தரம்ல நீ தான்னு சொல்லி கேளு. கேளு. வேண்டாம் தங்கம் எனக்கு இல்ல, எனக்கு அது எனக்கு அது வேண்டாம். இல்ல இல்ல எனக்கு அது வேண்டாம். உனக்கு ஒரு மாதிரி சிக்னல் ஓகே. எடு மக்களே, ஓடிந்துரு ஓடிந்துரு ஓடிந்துரு. எடுத்தியா? விட்டுட்டான மக்களே. ஐயே என் பிள்ளை பாவம். அத்தை பாவம் தானே தங்கமே, அத்தை பாவம் தானே தங்கமே. சரி நான் போட்டு என் பிள்ளை கையெடுத்து கும்பிடு போ வச்சுக்க. என்ன வேண்டாம் நீனே வச்சுக்க. என்ன இதை கொடு இதை கொடு. இதை கொடு. இது பெரிய நோட்டு உள்ள விடு. அது உண்டா குடுக்காத ஏமாத்தான் கள்ள பைய. நீ யாருன்னு நினைச்சா பிள்ளை? தங்க தனது ஜூஸ் ரெடி ஆயிட்டு எடுத்துட குடிப்போம். எப்படி மக்களே? எடு எடு ஜூஸ் எடுத்து தாத்தைக்கு. கீழே போட்டுறாத, பாட்டில் உடஞ்சிரும். இல்ல ஜெயிக்கவே இல்லையில, பார்த்து பார்த்து பயந்து ஓடிட்டோ. ஒன்னே மாதிரி தானே இருக்கும். நல்லா இருக்கு. ஏன்னா பழம் பிஞ்சு. என்னது 7 ரூபா? நான் எடுக்கல, உங்க அப்பா எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டான். அவன் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டான். நீ எங்க இருக்கா? நீ எங்க இருக்கா?
வச்சு ஒளிச்சு வச்சுக்க நிக்கேன் பாத்துட்டு இருக்கேன். வேண்டாம் வச்சு ஒளிச்சு வச்சுக்க. நான் இவ்வளவு நேரம் அதுலதான் இருந்தேன். சரி இன்னைக்கு விளாக் எப்படியும் முடிச்சிருவோம் விளாக. டாட்டா பாய். எடுக்காத அவ்வளவு பைசா நான் பாக்கல இப்பதான் 2